Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 ஓட ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சம்ல 5th சப்டிவிஷன். பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல 5th சப்டிவிஷன் பாருங்க. 5th சப்டிவிஷன் நம்ம அந்த மேட்ரிக்ஸை லெட் அப்படின்னு போட்டுக்கிட்டு A மேட்ரிக்ஸா எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, ஜீரோ ஒன் டூ ஒன் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ டூ. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆர்டர் என்னது? 3 ரோ இருக்கு, 3 ரோஸ், அப்புறமா 4 காலம்ஸ் இருக்கு. அப்ப 4 காலம் பாத்தீங்களா, 4 காலம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் A வந்து 3x4. ஓகேவா? இப்ப நம்ம ரேங்க் எவ்வளவு இருக்கும்னு பார்க்கலாம். ரேங்க் ஆஃப் A வந்து மினிமம் வந்து இதுல 3x4ல மினிமமா எது இருக்கோ அதான் ரேங்கா இருக்கும். பாத்தீங்கன்னா 3. அப்ப 3க்கு கீழே இல்லைன்னா 3க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ரேங்க் ஆஃப் A இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. ஓகே, இப்போ இது ரேங்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கிறதுனால நம்ம 3x3 மைனர் வந்து கண்டுபிடிப்போம். தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கலாம். இதுல மொத்தம் தேர்ட் ஆர்டர் மைனர் எத்தனை இருக்கோ அத்தனை மைனருக்கும் போட்டு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். பார்க்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நம்ம அது என்ன பண்ணிடலாம், 3ன்னு போட்டுடலாம். ஒருவேளை ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது அப்ப நம்ம அடுத்தடுத்து மைனர் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒண்ணுத்துக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுனாலும் அதை நம்ம தேர்ட் ஆர்டர் மைனர்னு சொல்லிடலாம். ஓகேவா? தேர்ட் ஆர்டர் ரேங்க்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மைனர் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மைனரை வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ 0 0 8 1 2 1 2 4 0. இப்போ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்க. நான் வந்து இது ஃபர்ஸ்ட் ரோ பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ரோல 0 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 0 எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 2 zeros ஆர் எப்படி இருந்தாலும் 0க்கு 0 தான் வரப்போகுது. அடுத்தது போயிடலாம் -1. இப்போ 1 எடுத்துக்கிட்டேன்னா அது மைனஸ் ஏன் போட்டேன்னா அது வந்து ஃபார்முலா. ஓகேவா? +1 தான் நான் மைனஸ் எழுதிடும் முன்னாடி. இப்போ 1 எடுத்துக்கிட்டேன், அதோட ரோ காலம் விட்டுட்டேன்னா மீதி இருக்கிறது 0 × 0, அப்புறம் 8 × 4. 8 4s ஆர் என்னது 0 8 4s ஆர் 32. ஓகேவா? 32 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2. இப்போ 2க்கு டிட்டர்மினன்ட் 2 எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா 0 1 8 2. ஓகே, 0 × anything 0 தான், அதனால 0 -8 2s ஆர் 16. ஓகேவா? 8 2s ஆர் 16. ஓகே, எழுதியாச்சு. இப்போ நான் இதை சால்வ் பண்ணனா எனக்கு டிட்டர்மினன்ட் கிடைக்க போகுது. ஓகேவா? ஓகே, இது anything × 0 0 தான். இப்போ இந்த -32 வந்து வெளியே வந்துச்சுன்னா வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +32 ஆயிடும். அப்புறம் 32 இங்க வந்து பாத்தீங்கன்னா -16. -16 × 2 பாருங்க 32. அப்போ -32ன்னு வரப்போகுது. -32. இப்போ -32 -32 நம்மளுக்கு என்ன வருது? 0 வந்துருச்சு. புரியுதா? 0 வந்துருச்சு. அப்ப இது ஈக்குவல் டு 0 வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த மைனர் போட்டு பார்க்கலாம். அதுவும் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஒவ்வொரு மைனரா போட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்த மைனர் வந்து நான் இது எடுத்துக்க போறேன். செகண்ட் மைனரா 3x3 தேர்ட் ஆர்டர் மைனர். ஓகேவா? தேர்ட் ஆர்டர் மைனர். இப்போ பாருங்க, நான் வந்து இது எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிட்டா என்ன வருதுன்னு பாருங்க. 1 2 1 2 4 3 1 0 2. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நான் ரேங்க் வந்து 3ன்னு எழுதிடுவேன். ஆனால் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்போ வந்து லெஸ் தென் 3 தான் இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கலாம்.
இப்போ இதுக்கு 1 எடுத்துக்கிறேன், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. 1 டிட்டர்மினன்ட் வந்து 2 4s are 8 மைனஸ் 0 into anything 0 தான். அப்புறமா -2 இந்த 2 எடுத்துக்கிட்டேன்னா அதற்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது என்ன வருது, 2 into 2 4, அப்புறமா 1 into 3 3. ஓகேவா? இப்போ பாருங்க லாஸ்ட் 1 அதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 2 zeros are 0, அப்புறமா -4. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 8 வரும், செகண்ட் ஒன் வந்து -4 - 3 வந்து 1. அப்போ 1 into 2 வந்து 2 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில வந்து 4 இருக்கு, -4. இப்போ -4. இப்போ -4ஆ? இப்போ என்ன பண்றோம், -2வையும் -4வையும் ஆட் பண்ணலாம், 8 - 6 கிடைக்குது. ஓகே, இப்போ 8 - 6 என்னது 2. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வருது, ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னது ஈக்குவல் டு 3ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு 3 ஆர்டர் மைனருக்கு வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுனால நம்ம என்ன பண்ணலாம், அது ரேங்க் 3ன்னு எழுதிடலாமா? ஓகேவா? அப்போ ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா நம்ம ரேங்க் வந்து 3க்கு கீழே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லெஸ் தென் 3னா 2. ஓகேவா? 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 3ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. தேர்ட் ஆர்டர் மைனர், தேர்ட் ஆர்டர் மைனர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம், 5th சம். தேங்க்யூ.